கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஷலோம் என்று வாழ்த்துதலை கூறுகிறோம். 94ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த மக்களுடைய பர்சிக்யூஷன், அதாவது அவர்களுடைய அந்த பாடுகள், அந்த அந்த பீரியட், அதிலே அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அந்த துன்புறுத்துகிற மக்களை இங்கே துன்மார்க்கன் என்று சொல்லி சித்தரிக்கிறார்கள். அதாவது தேவனுடைய மக்கள் துன்புறுத்தப்படும் பொழுது இந்த தேவனுடைய மக்களை துன்புறுத்துகிறவர்கள் செழிக்கிறார்கள், அவர்கள் ரொம்ப ப்ராஸ்பராக இருக்கிறாங்க என்று சொல்லுகிற விஷயத்தை இங்கே சங்கீதக்காரன் முன்வைக்கிறார். ஆகினால ஒரு அப்பீல், அதாவது ஒரு விண்ணப்பம் ஆண்டவரிடத்தில் இவர் வைக்கிறார். ஆண்டவரே, நீ நீதி உள்ள தேவன், நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை இந்த சங்கீதக்காரன் வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதாவது விசுவாசத்தோடு இருக்கிற மக்களுடைய விசுவாசம் தாக்கப்படுகிறது. விசுவாசம் தாக்கப்படும் பொழுது அவர்களிடத்தில் ஒரு பெரிய விரக்தி ஏற்படுத்தி அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகையினாலே இவர்களை கண்ணோக்கி பாரும், நீர் எங்களை விடுவியும், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுகிற விஷயத்தை தான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே ஒரு பெரிய சங்கீதமாய் இருக்கிறபடியினால் இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுமையுமாய் நீங்கள் வாசித்து நாங்கள் சொன்ன அடிப்படையிலே பின்னணியத்திலே இந்த சங்கீதத்தை தியானிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இப்பொழுது நான் சொன்ன இந்த பின்னணியத்தினுடைய அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவது, அதாவது 1, 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கவனித்தீர்களா? நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே. திரும்பவுமாக சொல்லுகிறார், நீதியை சரிக்கட்டுகிற தேவனே. அவருடைய கோரிக்கை என்ன என்பதை பாருங்கள். பூமியின் நியாயாதிபதியே, அவருடைய கோரிக்கையை பெருமைக்காரருக்கு பதிலளியும். அடுத்தது சொல்லுகிறார், துன்மார்க்கர் மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி எதுவரைக்கும் இருக்கும்? துன்மார்க்கர் என்பவர்கள் யார் என்று சொல்லி இவர் சொல்லும் பொழுது இவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள், விசுவாசத்தை தாக்கி எப்படியாகிலும் ஒரு விரக்தி ஏற்படுத்தி இந்த விசுவாசத்திலிருந்து இவர்கள் வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற மக்களை துன்மார்க்கர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரர் என்று சொல்லியும் சொல்லுகிறார். அவர்களுடைய பேச்சு கடினமாய் இருக்கிறது, அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள். இப்பொழுது 5வது வசனத்தில் இந்த பின்னணியத்தை சரியான வார்த்தைகளிலே இங்கே குறிப்பிடுகிறார். அதை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். கவனித்தீர்களா? உமது ஜனத்தை அவர்கள் நொறுக்குகிறார்கள், உமது சுதந்திரத்தை அவர்கள் ஒடுக்குகிறார்கள். ஆகையினால நீர் அவர்களை பாரும், அவர்களுக்கு பதிலளியும் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர்களுடைய எண்ணம் என்ன என்று சொல்லி கேட்டால், இதெல்லாம் கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போறாரா? இவர்களுக்கு கர்த்தர் என்று இவர்கள் சொல்லுகிறாரே, அப்படி ஒருவர் இருக்கிறாரா என்கிறதான எண்ணம் தான் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்துவதற்கான காரணமே. இவன் சொல்லுகிறான், நீங்கள் உணர்வடைய வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். இப்பொழுது இவருடைய அற்புதமான வார்த்தைகளை கவனிங்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. எவ்வளவு வேதனையில் இருந்தால் இந்த விஷயத்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்தானே காதை உருவாக்கினார். அப்படிப்பட்ட காதை உருவாக்கினவர் கேட்க மாட்டாரா? அவருக்கு காது இல்லையா? கண்ணை உருவாக்கினவர் அவர்தானே. அப்படிப்பட்ட கண்ணை உருவாக்கின அவர் பார்க்க மாட்டாரா? அவருக்கு பார்வை இல்லையா? எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும்?
தேவனுடைய ஜனங்கள் நொறுக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நொறுக்கப்படுகிற தேவனுடைய ஜனங்கள் கூக்குரலிடுகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இதிலே சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனம் 13வது வசனம். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் அவனை பாக்கியவான் என்று சொல்லி சொல்ல முடியாது. அவன் உண்மையாகவே அவன்தான் வேதனையான மனுஷன். ஏனென்று சொன்னால் வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷர்களுக்கு இன்றைக்கு எங்கே இடம் இருக்கிறது? யார் அவர்களை மதிக்கிறார்கள்? யார் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள்? அப்படி கேட்கிறதற்கான உலகமா இது? இல்லவே இல்லை. ஆனால் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனிங்கள். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறாரே. இப்பொழுது கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போதிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஜனத்தை நிகழவிட மாட்டார், சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஸோ த கான்ஃபிடென்ட் கன்ஃபெஷன் ஆஃப் சாமிஸ்ட், சங்கீதக்காரனுடைய ஒரு உறுதியான வாயின் அறிக்கை என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ விட மாட்டார், தம்முடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகினால இந்த கான்ஃபிடென்டான வார்த்தைகளை நீங்களும் நானும் சொல்லும் பொழுது திரும்பவுமாக இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கும் பொழுது எவ்வாறு முடிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தரோ எனக்கு அடைக்கலம், என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலை என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் கர்த்தர் திரும்பவுமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய விண்ணப்பத்தை அவர் வைக்க மறக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்புங்க, அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரித்து விடுங்க. கடைசியில உறுதியான வார்த்தையை சொல்லி அவர் நிறைவு செய்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார் என்று சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப்போடு அதை முடித்து விட்டார். அது அங்கே ஒரு கமாவோ இல்லாவிட்டால் சங்கரியும் ஆண்டவரே என்கிறதான வேண்டுதலோ இல்லை. ஒரு செய்தி தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார், அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்புவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்சிக்யூஷன் என்கிறதான பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை தாக்கி உங்களுக்கு ஒரு பெரிய விரக்தி ஏற்படுத்தி உங்களை விசுவாசத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவதுதான் பிசாசினுடைய திட்டமாயிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறதுன்னு சொல்லுவீங்களா? ஆம், கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. எப்பொழுதெல்லாம் தாங்குகிறது? நாம் எல்லாம் சறுக்கலான இடங்களில் நிற்கும் பொழுது, நாம் சறுக்கப்படுகிறோம் என்கிற எண்ணம் வரும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் வாயை திறந்து சந்தோஷமாய் செய்ய வேண்டிய அறிக்கை என்ன என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் என்னை நிகழவிட மாட்டார், கர்த்தர் அவருடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார், என்னை நிகழவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிற கன்மலை. ஆகினால நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் நான் சறுக்கி கீழே விழுவதற்கு ஆண்டவர் என்னை அனுமதிக்க மாட்டார். அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. சொல்லுவீங்களா? கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி. ஆம், தேவனுடைய கிருபையினால் நாம் வாழ்கிறோம், பிழைக்கிறோம், ஜீவிக்கிறோம், இந்த உலகத்தில் நடமாடுகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்காய் இந்த கால வேளையிலே வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை தாக்கி எங்களுக்கு பெரிய விரக்தி ஏற்படுத்தி எங்களுடைய விசுவாசத்தை விட்டு வெளியே கொண்டு வரலாம் என்று சத்துரெடுக்கிற முயற்சி தோல்வி அடையட்டும். துன்மார்க்கனே, அவனுடைய அக்கிரமத்தை அவன் மேல் திருப்பி அவனை சங்கரியும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த ஜெபத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் விசுவாச வாழ்க்கையிலே பாடுகளை சந்தித்து, அவமானங்களை சந்தித்து, வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் கால் சறுக்கும் பொழுது அவர்கள் கீழே இடறி விடாமல் இருப்பதற்கு உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும்.
எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலவெளியில் உம்முடைய கிருபை தேவை. உம்முடைய கிருபையினால் நீ நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற மக்களை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, தாங்குவீராக, பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. உம்முடைய திவ்ய கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடைய ரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.